கல்யாணம் பண்ணி ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு, அமைக்க இடம் இருக்காது. சாப்பிடாமலே 3 நாள் அப்படியே நாங்க இருந்தோம். ஏன்னா தங்க வீடு இல்ல. அடையாளம் இல்லாதவங்களுக்கு யாருக்கும் பேட் கமாண்ட் வராது. யாருக்கு வருதோ அவங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட், அதை வெளிக்காட்டு நம்ம காட்டிட்டு தான் இருக்கணும். இவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போய் முடங்கி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னோம்னா, நிச்சயம் பண்ணுனா பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. அந்த மாப்பிள்ள பிடிச்சிருக்கு நானும் சொல்லிட்டேன். ஒரு 1 வீக் முன்னாடி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் ஒரு சாரி கட்டிட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸோட ஒரு பையோட இவர் கார் வந்துச்சு, ஏறி போயிட்டு. அந்த இடத்துக்கு இருக்கேன்னா முழுக்க காரணம் என் பொண்டாட்டி மட்டும்தான். இவன் அக்கா மாதிரி இருக்கா உங்களுக்கு அவன் நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் மாறி வந்தால் இவன் என்ன உனக்கு தம்பி மாதிரி இருக்கான், அதான் சொல்கிறேன் 1000 சொல்லுவான். நான் அந்த சமயத்தில் நான் நொடிச்சு போயிருந்தப்போ இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அப்படியே இல்லை. எனக்கு ஃப்ரெண்டு எல்லாமே இப்போ இவங்க இருக்காங்கன்னா அதே மாதிரி வந்து என் ஒய்ஃப் தான் எல்லாமே. ஏத்துக்கவும் இல்லை. வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துட்டாங்க அம்மா. இவங்க அப்பாவை அங்க புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. பையன் வந்தாதான் உன்னை விடுவேன் அப்படின்னு. லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஒரு காரணத்தினால 2 பேரும் வேலைக்கு வேணாட்டாங்க. நமக்கு வந்து வளர்ந்து வரனால பேட் கமாண்ட் வரதா செய்யும். எங்க பேட் கமாண்ட் வருதோ அங்க நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அடையாளம் இல்லாதவங்களுக்கு யாருக்கும் பேட் கமாண்ட் வராது. யாருக்கு வருதோ அவங்க வளர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு விஜய் பிடிக்குது, இன்னொருத்தங்களுக்கு அஜித் பிடிக்குது. 2 பேரும் நல்லா தான் நடிக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போது நல்லானாலும் நல்லா இல்லை, இதை விட அது பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தோணுங்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் இருப்பாங்க. அது நம்ம பண்ணுறது நம்ம பண்ணிட்டு தான் இருப்போம். என்னோட டேலண்ட் என்னவோ அதை நான் பண்ண தான் செய்வேன். இவங்க டேலண்ட் என்ன அதை பண்ணுவாங்க, அவங்கவுங்க டேலண்ட் அதை பண்ணுவாங்க. நம்ம போகணுன்னா போயிட்டே இருக்கணும். ஒரு வீடியோஸ் வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு 100 வியூஸ் போகுதுன்னா அது எவ்வளோ பேர் 100 பேர் பார்த்துருப்பாங்க, பேட் கமெண்ட் வராது. 1 மில்லியன் வியூஸ் போகுது அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் 1 மில்லியன் பேர் பார்த்துருப்பாங்க, நிறைய கமெண்ட் வரும். அப்போ அந்த அளவுக்கு வியூஸ் போனாலும் கமெண்ட் வரதான் செய்யும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, உதாரணத்துக்கு செலிபிரிட்டியே நம்ம நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து பேட் கமெண்ட் வராமல் வாழாபுரம் சொன்ன மாதிரி பேட் கமெண்ட் இல்லாமலாம் இருக்காது, வரதான் செய்யும். நம்ம எதை நோக்கி நம்ம போகிறோம் அதை போயிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூபர் ஆரம்பிச்சு பண்ணும்போது சொன்ன எல்லாமே நடந்தது. என்ன பொழப்ப கேட்டுட்டு போய் பண்ணிட்டு இருக்கான், அதை இப்படி பண்றான், என்ன இது பண்றாங்க. இப்போ நல்ல ஒரு ரீச் எங்க போனா தெரியுது பாக்குறாங்க போது இப்போ சொல்றாங்க நாங்களும் பண்ணலான் இருக்கோம். சொன்னவங்களே சொல்றாங்க, பேர் சொல்ல விரும்பல, நாங்களும் பண்ணலான் இருக்கோம், ஐடியா கொடுங்க அப்படிங்க. அதுக்காக இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். உன்னோட டேலண்ட் நான் சொல்றேன், உன்னால டேலண்ட் தான் நீ பண்ணு. உன் ஸ்டைல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட், அதை வெளிக்காட்டு நம்ம காட்டிட்டு தான் இருக்கணும். இவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ள போய் முடங்கி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னோம்னா, இப்போ குழந்தை ஓடுது, இந்த பாப்பா டான்ஸ் கிளாஸ் சேர்த்துறேன், கால் வலிக்குதுங்குது, இப்போ நல்லா சூப்பராக ஆடும். ஏன்னா அது கால் வலி இருந்தால் தான் அது உணர்ச்சி தெரியும். நம்ம திட்டுறாங்க நம்ம முடங்கி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம அடுத்தடுத்த டேலண்ட்டை நம்ம காட்டி வெளியில் போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் திருச்சி தான். ஆனால் லவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் 2 பேரும் ஒரே ஊர் திருச்சி அப்படிங்கிறது. இங்கே காலேஜ் முடிச்சுட்டு திருப்பூருக்கு சரி வேலைக்கு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கார்மெண்ட்ஸில் வந்தேன். நான் வேலை செய்கிற இடத்துல இவர் வந்து மிஷின் மெக்கானிக்கல் பார்ப்பாங்க. அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு பையனாக இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு 10 பசங்க இருந்தாங்கன்னா அந்த 10ல் ஒரு ஆள் ஹைட்டா இருக்கும், பார்த்தா அது இவரா இருப்பாரு, கொஞ்சம் அழகா கருப்பா கலையா அந்த மாதிரி கூட. ஆனா லவ் சொன்னதே இல்ல, எங்களை பொறுத்தளவு லவ் சொன்னதே இல்லை. 8 மந்த் அந்த மாதிரி தான், 1 இயர் கூட இல்லை, ஒரு 6 மந்த் 8 மந்த் அந்த மாதிரி தான். மெசேஜ் இல்லை, மெசேஜில் இப்போ என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அந்த மாதிரி. ஆனால் 2 பேரும் ஒன்றா ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரப்போ ஒரே சேம் கலரில் போட்டுட்டு வருவோம். அதை மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எங்களை அவங்களே இது கிரியேட் பண்ணி விட்டு, அதே ஒரே சேம் கலர் அப்படின்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னா வந்து பிளாக் ட்ரெஸ் போடுறது, சனிக்கிழமை ஒயிட் ட்ரெஸ் போடுறது, அது ஒரு ஃபார்முலாவே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி போய் இவங்களும் போட்டு வருது. அப்போ என்ன ஆச்சுன்னா எங்கள் கூட இருந்த எல்லாருமே வந்து லவ் பண்ணாங்க, கூட இருக்க எல்லாமே லவ் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃப்ரெண்டாக தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் எங்கள் ஃப்ரெண்டுக்குள்ள. அப்போ என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டாக தான் போயிருந்தோம், லவ்வே வந்து யார் ஃபர்ஸ்ட் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு போயிட்டு இருந்தது. அப்போ எல்லாம் பண்ணிட்டாங்க, லவ் பண்ணாதப்போ நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டு. அப்போ இவங்க எங்கள் ஊர்னால இப்போ நான் ஹாஸ்டல் போகிறது இவங்க அம்மாவுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கப்போ அப்படியே வந்து லவ்வாக வந்து அது மாறிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எனக்கு வந்து மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. போனோம், நிச்சயமே பண்ணியாச்சு, டேட் வச்சுட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்கிறேன், நடுவில் வந்துட்டாங்க. அதோட நாங்கள் நைட்டெல்லாம் ஃபோன் பேசுறது இந்த மாதிரி எல்லாம். ஆனால் கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறப்போ ஒன்றா பேச முடியாது. நம்ம ரூமுக்கு போயிட்டு தான் ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் ஃபோனில் பேசுறது. இந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கன்னு
போ ஓகே சொல்லு, நிச்சயம் பண்ணுனா பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க. என்ன இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, பண்ணிக்கோ என்னதான் ஆகுதுன்னு பாப்போன்னு. கடைசியில அதுக்கும் அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு நானும் சொல்லிட்டேன். டேட் வச்சுட்டாங்க, பரவாயில்ல போகட்டும்னு. திடீர்னு அந்த டேட் எல்லாம் ஒரு 1 வீக் முன்னாடி வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நானும் ஒரு சாரி கட்டிட்டு ஒரு பையில மட்டும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ட்ரெஸ் மாத்தணும்ல, 2 ட்ரெஸ்ஸோட ஒரு பையோட இவர் கார் வந்துச்சு, ஏறி போயிட்டேன். மேரேஜ் பண்ணும்போது வீட்டில் சொல்லி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எனக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்க, அவங்க மேரேஜ். ஏன்னா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த குடும்பத்தில் தான் வந்தேன், இவங்களும் அதே சேம் தான். எங்கள் வீட்டில் என்னவோ அதே தான். எங்களுக்கு இன்னும் பேக்ரவுண்ட் வீட்டு சப்போர்ட் எதுவுமே கிடையாது. நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னா முழுக்க இவ்வளோ சப்போர்ட், அதே மாதிரி என்னோட சப்போர்ட். நாங்கள் 2 பேரும் மட்டும்தான். நான் இந்த இடத்துக்கு இருக்கேன்னா முழுக்க காரணம் என் பொண்டாட்டி மட்டும்தான். அதை நான் கண்டிப்பாக எங்கேயுமே நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா யாருன்னு தெரியாது. ஏன்னா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா விளையாட்டு தான் நான் சொன்னேன். அப்போ வந்து ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி தான் இருப்பேன். இவள்கிட்ட கூப்பிட்டு கல்யாணம் பண்ண முதல் நாளுக்கு அங்கே வேலைக்கு போகும்போது வேணா ஆள் அப்படி இருக்கான், என்ன நீ இப்படி இருக்க, அந்த பேட் கமெண்ட் நீங்கள் சொல்கிறது வந்து நிறையா எங்களுக்கு வந்திருக்கு. இவன் என்ன அக்கா மாதிரி இருக்கா உங்களுக்கு அப்படி நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் நாங்கள் மாறி வந்தால் இவன் என்ன உனக்கு தம்பி மாதிரி இருக்கான், அதான் சொல்கிறேன் 1000 சொல்லுவான். நான் அந்த சமயத்தில் நான் நொடிச்சு போயிருந்தப்ப இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம். வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, கல்யாணம் பார்த்துட்டு இருக்கப்ப பொண்ணு பார்த்துலாம் பண்ணுவோம். நான் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு இதாக போகலான்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பேசி பார்க்குறேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. டேரெக்டாக சொல்ல இன்டெரக்டாக சொல்லி பார்த்தா ஒத்துக்கல. இவங்க வீட்டில் அதே மாதிரி வந்து சொல்லி பார்த்தாங்க, இவளுக்கு பயம், ஒத்துக்கல. டேரெக்டாக என்ன பண்ணா, மாப்பிள்ளைகிட்டே வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டான். மாப்பிள்ளை இப்பவே கால் பண்ணு, அவர்கிட்ட சொல்லு நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன் சொல்லுன்னு. அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர் அப்படியா, இப்படி தெரிஞ்சிருந்தா நானே கல்யாணத்தை நிறுத்திடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சவங்களோட தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறு நிமிஷமே எங்க அம்மாவுக்கு சொல்லிட்டாரு. அவங்க பிரச்சனை பயங்கரமா போகும். அவங்க வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, மண்டைக்கு இல்லை தெரியாம சொல்லியிருக்கோம், பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது, அந்த மாதிரி தான் இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. இன்னுமே சரி பேசுறது இது நல்லா க்ளோஸா போயிட்டா ஜாலியாக கலாய்ப்பாங்க. மற்றபடி என்ன சொன்னாலும் சரி அது ஒரு சைலண்டாக தான் இருப்பாங்க. பொண்ணு ஏன் பொண்ணலாம் அப்படி பண்ணாது அப்படி சொல்லி அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. இவங்க வீட்டில் சொல்லியாச்சு, மாப்போனா திருப்பி பேசியே போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி பூ வச்சுட்டு வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தா எனக்கு பெரிய ஒரு போராட்டமாக போயிட்டு இருந்தது. பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகல, ₹1 கூட செலவில்லை. என்னோட சேவிங்ஸ் என்னோட அமௌண்ட் வச்சிருந்ததுலேருந்து எடுத்தோம். ஃப்ரெண்டு 4 பேர்த்த வச்சு கல்யாணம் பண்ணோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி வீட்டில் கொஞ்சம் நிறைய பிரச்சனைலாம் இருந்தது, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே அப்படியே இல்லை. எனக்கு ஃப்ரெண்டு எல்லாமே இப்போ இவங்க இருக்காங்கன்னா அதே மாதிரி வந்து என் ஒய்ஃப் தான் எல்லாமே. அம்மானா அம்மா, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, எல்லாமே தான். ஏன்னா வந்து இப்போ நான் கார் வாங்கினாலும் சரி, வீடு வாங்கினாலும் சரி, பார்த்தா அப்படி இப்படி தெரியும். ஆனால் வந்து எல்லாத்துலேயும் ஒரு உழைப்பு. ஒரு ப்ரெஸ்ஸு வாங்கினாலுமே என்னோட அது ₹1 இருந்தது அப்படின்னா இவோட ஒரு ₹1 இருக்குது, சரி சமம். இப்போ நான் எனக்கு எவ்வளோ பணம் வந்தாலுமே சரி என்ன கிடையாது நான் வாங்கிக்க சொல்லிடுவேன். கல்யாணம் பண்ணி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு, சமைக்க இடம் இருக்காது, சாப்பிடாமலே 3 நாள் அப்படியே நாங்கள் இருந்தோம். ஹோட்டல் போவார், ஒரு வேளை சாப்பாடு வாங்கிட்டு வருவார். ஏன்னா தங்க வீடு இல்லை, ஏற்றுக்கவும் இல்லை. வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டாங்க அம்மா. இவங்க அப்பாவை அங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, பையன் வந்தால் தான் உன்னை விடுவேன் அப்படின்னு. அதில் நாங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒரு வீட்டில் இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் சைஸ் தான், ரொம்ப கஷ்டம். வீடு அதுக்கப்புறம் பார்க்குறோம், வீடே கிடைக்கல. எனக்கு காசு வேணும்ல. கமெண்ட்ருங்க திரும்பி பாருங்க, தண்ணி இருக்குன்னா கொஞ்சம் கொடுங்க. ஐயோ, ஏன்னா லவ் மேரேஜ் பண்ணணும்னு ஒரு காரணத்தினால 2 பேரும் வேலைக்கு வேணாட்டாங்க. அது எப்படின்னா எங்க கூட எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்டு லவ் பண்ணாங்க, ஆனால் எல்லாமே அவங்க வந்து சேரல. யார் வந்து ஒருத்தன் சொல்லுவாங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்ன கூடி சுற்றுவான், பாதியை விட்டுட்டு போயிடும், அந்த மாதிரி தாட்டு தான் இருந்தது. ஆனால் அவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு இருந்து இப்போ எப்படி இருக்கோம், எங்கேயே வந்துட்டோம் நாங்கள். அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் போனால் 4 பேருக்கு தெரியுது, அவங்க போனால் தெரியாது. எங்கள் டேரக்டே சொன்னாங்க, அவங்க ஆள் என்ன பிடிக்க, நீங்கள் கல்யாணம் பண்ண போறியா, வீட்டில் பார்க்க வேலைக்கு போகும்போது சொல்கிறாங்களாமா, வேலைக்கு போகும்போது கூட இருக்கவங்களே சொல்கிறாங்க. இப்போ டெய்லி வந்து புலம்பு அழுவா. எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட சொல்ல முடியாது, எப்படி என்கிட்ட சொல்ல முடியும். அப்படியே நான் ஏன் என்னென்ன திருப்பி நான் கேட்பேன், சொல்லுவேன். அந்த மாதிரி கூட இருக்க அக்காவே சொல்கிறாங்கம்மா, இந்த மாதிரி வந்து இவனை கட்டிட்டு நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேன், எங்கே போய் தெருவில் நிற்பீங்க, மாப்பிள்ளை வீட்டில் பார்க்க மாப்பிள்ளை நல்லா இருக்கலாம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அழுவா. அப்போ நான் தான் ரூபி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிப்படியாக போட்டோம். இப்போ யூடியூப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கண்டென்ட் வந்து அதிகமாக ஃபுட்டு தான் இருக்கும். எல்லாமே நாங்கள் பண்ணுவோம், ஃபுட்டு தான் மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். சூப்பராக சமைப்பா, தெரியுமா தெரியாதுல, சாப்பாடு செம்மையாக செய்வா, வீட்டில் சாப்பிட தெரியும், சாப்பாடு செம்மையாக செய்வா. என்ன நாங்கள் ஃபுட்டு வீடியோஸ் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். டான்ஸ் ஆடுவோம், தோற்றத்தை வச்சு ஒரு கேலி பண்ணுறது, நீங்கள் சொன்ன மாதிரி இவன் இப்படி இருக்கான் அவனுக்கு ஆட தெரில அப்படிங்கிறது, காமெடி பண்ணால் ஏதாவது ஒரு வரும். அப்போ நான் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு உண்டானது ஃபுட்டு. அப்போ நாங்கள் ஃபுட்டை வச்சு நாங்கள் இறக்க, எங்களுக்கு மெயின் தாட்டே ஃபுட்டு தான் ரீச்சை கொடுத்தது. அதாவது எப்படின்னா ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு ஃபுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா 4 வீடியோ எடுப்போம். ஃபுட்டு 4 வீடியோ இப்போ நம்ம சேனலில் 4 வீடியோ தெரியுமா, அந்த 4 வீடியோ எடுப்போம். மக்கள் பார்க்கும்போது
என்ன தெரியும், இவங்க டெய்லியும் கடையில் போய் திங்கிறாங்க, டெய்லி கடையில் போய் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம கடையில் சாப்பிட்டோம், இப்போ ஏதாவது வீடியோஸ் எடுப்போம், இல்லை போகிறப்ப நைட்டுனா சமைக்க முடியாது வீடியோ எடுப்போம். அதை நான் அப்படி போடும்போது பார்க்கும்போது உங்கள் வீட்டில் சமைக்கவே மாட்டாங்களாட்டுக்கோ, எனி டைம் வீட்டில். அப்போ என்னாச்சு, செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணோம். செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணி அதுலேயே 1.5 மில்லியன் வந்துச்சு. அதில் சமைச்சு போகிற வீடியோ மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம். அது என்னோட திட்டிட்டு போட்டு சொல்லிட்டு என்னைய கூட வந்து கடைசி வரலும் பார்க்குறவங்க அது தெரியும் எங்களுக்கு கஷ்டம் என்னன்னு. நிறையா இருக்குது, சொன்னால் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், பத்தாது.